Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு எபிசோட் 5. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஜப்பான் இருக்கக்கூடிய கியோட்டோ நகரத்தில் இருக்கோம். ரொம்பவே பழமையான நகரம். ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம டோக்கியோ அதுக்கப்புறம் ஃபூஜி மவுண்டன் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னைய எபிசோடில் நம்ம கியோட்டோவில் இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள், பேம்பு ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு மங்கி பார்க் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அனிமி அப்புறம் சின்சான் இந்த கார்ட்டூனுடைய அதில் வரக்கூடிய வீடுகள் மாதிரியே தான் இருக்கும். நாம் இப்போ அராஷிமாவில் இருக்கக்கூடிய அந்த பேம்பு ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலை பார்க்க தான் நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் என்னோடய டிஜிட்டலாக நடந்து வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு வீடியோவோட குவாலிட்டி அதிகமாக வச்சு பாருங்கள். நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். கியோட்டோ ரொம்பவே பழமையான நகரம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஜப்பானோட தலைநகரமாக இருந்தது. மாடர்ன் வேர்ல்டில் தான் நமக்கு டோக்கியோ தலைநகரமாக இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையான ஜப்பான், அதாவது பழங்காலத்து ஜப்பான் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். கியோட்டோ ஒரு கோயில் நகரம். இங்கே நிறைய கோயில்களை நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன்று தான் இந்த அழகான கோயில். இங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கியோட்டோவை பற்றி சொல்லணும்னா 1868 வரை இதுதான் ஜப்பானோட தலைநகரமாக இருந்துச்சு. அதை நான் முன்னாடியே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே ஜப்பானோட 2வது தொன்மையான தேசிய பல்கலைக்கழகமான கியோட்டோ பல்கலைக்கழகம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது கியோட்டோவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பழமை மாறாமல் இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது. இந்த பிளேஸில் நீங்கள் ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். அதை எடுத்து நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கலாச்சார முறைப்படி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ். இந்த பிளேஸில் சுற்றி மவுண்டன்ஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வெதர் பார்த்தீங்கன்னா சம்மரில் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வின்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக குளிராக இருக்கும். இதுதாங்க கியோட்டோவில் இருக்கக்கூடிய அராஷியாமா பேம்பு ஃபாரஸ்ட். இங்கிருந்தே உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சுற்றியும் மூங்கில் காடுகளாக தான் இருக்கும். அதோட நிறைய படங்கள் இந்த மூங்கில் காட்டில் எடுத்திருக்காங்க. நம்ம விஜய் படமான ஜில்லாவில் வரக்கூடிய கண்டாங்கி சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க.
அப்புறம் அந்த க்ரௌச்சிங் டைகர் அண்ட் ஹிடன் ட்ராகன் ஒரு படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த 90s கிட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாயும்புலி பதுங்கும் நாகம்னு டைட்டிலில் வச்சு தமிழில் ரிலீஸ் ஆச்சு. வீடியோ ரெசல்யூஷனை அதிகமாக வச்சுக்கோங்க. என்னோட ஸ்லோவாக வாங்க, அப்படியே நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கலாம். காணும் நம்ம தான் முன்னாடி வந்திருக்கோம். வரட்டும். வீடியோவோட தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. இந்த மெத்தடில் தான் இவங்க கடவுளை வழிபடுறாங்க. நம்ம ஊர் கோயிலில் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கு எழுதி வைப்பாங்களே, அதே முறை தான் இங்கேயும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, இங்கே வர்றவங்க அந்த கரண்டியில் தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம மங்கி பார்க், ஏன்னா அது ரொம்பவே ஃபேமஸ். நம்ம சைனாவில் பார்க்கக்கூடிய அதே மாதிரியான